வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி ஃபியூச்சர் இமேஜை போஸ்ட்டில் ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வேர்ட்ப்ரெஸ் குறித்து தொடர்ச்சியாக வந்து நம்ம நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபியூச்சர் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் ஒரு போஸ்ட்டோட ஃபியூச்சர் இமேஜ். அதாவது நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபியூச்சர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணுவீங்க. எந்த இடத்துல உங்களுடைய போஸ்ட்டை வந்து அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது உங்களுடைய வெப்சைட்டோட டாப் டொமைன் தான் வந்து இது. அதாவது மெயின் டொமைன் அந்த லிங்க்கை வந்து போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மேலே தெரியக்கூடிய இமேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் இமேஜஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஷோ ஆகிறதுக்காக இந்த ஃபியூச்சர் இமேஜை வந்து நார்மலாக வந்து செட் பண்ணுவோம். பட் இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே என்ன பண்ணும் வேர்ட்ப்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா இந்த ஃபியூச்சர் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து கொண்டு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் பை டிஃபால்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஃபீச்சர் இமேஜ் வந்து மேலே வர்றது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது வந்து வரக்கூடாது, ஏன்னா நான் கீழே வந்து இமேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த ஃபீச்சர் இமேஜை டிசேபிள் பண்ணுறது அல்லது ரிமூவ் பண்ணுறது இந்த போஸ்ட்டில் இருந்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அது எப்படி இருக்கும் ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து நீட்டாக வந்து இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிளக்கின்ஸுக்கு போங்க. பிளக்கின்ஸுக்கு போயிட்டு ஆட் நியூ வந்து கொடுங்க. ஆட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ரிமூவ் கொடுத்துட்டு ரிமூவ் ஃபியூச்சர் இமேஜ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிளகின்ஸ் வந்து இதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு பிளகினை தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த பிளகினை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளகின் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளக்கின் தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த பிளக்கினோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டையும் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ரிமூவ் ஃபீச்சர்ட் இமேஜ் கொஸ்டின் மார்க் போட்டுட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் எஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சர் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் வரும்போது ஷோ ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த பேஜை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த பிக்சர் போயிரும் பாருங்கள். ஸோ போயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஆனால் எங்கே போயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் போயிருக்குமே தவிர பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் இந்த ஃபீச்சர் இமேஜ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பேஜை ஓப்பன் பண்ணும்போது அதில் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த ஃபீச்சர் இமேஜை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் பல வேர்ட்ப்ரெஸ் டியூட்டோரியல்ஸ் வந்து இந்த சேனலில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதையும் வந்து பார்த்து பயன்பெறலாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.